மாணவர்களே ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா மாடுலஸ் z1 is equal to 1 மாடுலஸ் z2 is equal to 1 அப்படின்னு சொன்னால் z1 plus z2 by 1 plus z1 z2 என்பது மெய்யெண் அப்படின்னு காமிச்சு சொல்லிக்கிறாங்க. என்பது என்ன? மெய்யெண். இது z என்பது மெய்யெண் அப்படின்னு காமிக்கணும். இப்போ z என்பது மெய்யெண்ணாக இருக்கணும்னா நமக்கு என்ன தெரியும்? z bar is equal to z ன்னு காமிச்சா மெய்யெண்ணு சொல்லிடலாம். z bar is equal to z அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது என்ன இருக்கும்? மெய்யெண். இப்போ அதே அந்த கணக்கில் இது பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துக்கிற டேட்டா படி இதை ப்ரூவ் பண்ணுறக்காக. இப்போ மாடுலஸ் z1 is equal to 1 அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? மாடுலஸ் z1 ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 1. மாடுலஸ் ஸ்கொயர் என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ z1 பார் இஸ் ஈக்குவல் டு என்ன? 1 by z1. இது ஆல்ரெடி நான் படித்தது தான். அதே போல் மாடுலஸ் z2 இஸ் ஈக்குவல் டு 1னா அதனுடைய ஸ்கொயர் 1 ஆகும். மாடுலஸ் ஸ்கொயர் என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 கான்ஜுகேட் 1 ஆகும். அப்போது z2 பார் இஸ் ஈக்குவல் டு 1 by z2. எதுக்காக கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இப்போ z இஸ் ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 வந்து ரியல் அப்படின்னு காமிக்கணும், மெய்யன் அப்படின்னு காமிக்கணும். அதுக்காக இதை ஜெட்னு வச்சுட்டு நம்ம z பார் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே பார் போடும்போது இங்கே என்ன ஆகணும்? பார் போடணும். அப்போ z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2 ஹோல் பார். நமக்கு என்ன? ரெண்டு டிவிஷனுடைய பார் வந்து தனித்தனியாகும். அதே சேம் டைம் மல்டிப்ளிகேஷனுடைய பார் என்னாகும்? தனித்தனியாகும். அப்போ இது என்னன்னு பாருங்கள், z1 பார் ப்ளஸ் z2 பார் பை 1 ப்ளஸ் z1 பார் இன்ட்டு z2 பார். இன்னைக்கு கண்டுபிடிச்சது போடுங்க. z1 பார் என்ன? 1 by z1. z2 பார் என்ன? 1 by z2 பை 1 ப்ளஸ் 1 by z1 1 by z2. இப்போ நியூமரேட்டரில் z1 z2 எல்சிஎம் எடுங்க. அப்போ இது என்ன ஆயிரும்? z2 ப்ளஸ் z1 பை z1 z2. டினாமினேட்டரில் z1 z2 எல்சிஎம் போடுங்க. 1 into z1 z2 ப்ளஸ் 1. இங்கே பாருங்கள், டினாமினேட்டருங்க ரெண்டு என்ன இருக்குது? ஈக்குவலாக இருக்குது, கேன்சல் ஆயிரும். z2 ப்ளஸ் z1 அதுதான் நான் என்னைக்கிறேன்? z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2. இது எதுக்கு ஈக்குவல்? இது கிவன் ப்ராப்ளம் z. அப்போ இப்போ உனக்கு என்ன கிடச்சிருக்குது? z பார் இஸ் ஈக்குவல் டு ஜெட்னு கிடச்சிருக்குது. எங்கெங்கெல்லாம் z பார் ஈக்குவல் டு ஜெட்டுக்கு அங்கெல்லாம் ஜெட் என்ன இருக்கும்? ரியல். அப்போ ஜெட் இஸ் ரியல். அப்போ ஜெட் என்பது மெய்யெண். இவ்வளோதான். இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இப்போ இந்த புக்கில் லேட்டஸ்ட் ப்ராப்ளம்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், நம்ம ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போட போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் z is equal to 3 எனில் 7 less than or is equal to modulus of z plus 6 minus 8i is less than or equal to 13. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க. நான் இதை எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறேன்? என்ன ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ண போகிறேன்? நமக்கு என்ன தெரியும்? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 is less than or is equal to mod z1 plus mod z2. அதே சேம் டைம் இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு mod z1 மைனஸ் mod z2 அதனுடைய மாடுலஸ் வேல்யூ. இப்போ அதான் யூஸ் பண்ண போகிறேன். கிவன் ப்ராப்ளத்தை எடுத்துட்டேன். இதை வந்து நான் z1 நினச்சிக்க போகிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? z2 எடுத்துக்க போகிறேன். மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 is less than or is equal to modulus z1 plus modulus z2. ஓகே. அதே சேம் டைம் greater than or equal to mod z minus modulus of 6 minus 8i இதனுடைய டோட்டல் மாடுலஸ். சரி, இப்போ இதனுடைய மாடுலஸ் என்ன? ரூட் ஆஃப் 36 plus 64 ரூட் 100 எவ்வளவு? 10. இது மாடுலஸ் வேல்யூ அவனே கொடுத்துருக்குறான். அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பாருங்க, இது 3ன்னு கொடுத்துருக்குறான், இது 10 less than or equal to modulus of z plus 6 minus 8i is less than or equal to இது 3, இது எவ்வளவு? 10. 3 minus 10 என்ன? -7. அது பாசிட்டிவாக சொல்லணும், அதனால தான் டோட்டல் மாடுலஸ் போட்டிருக்கிறோம். அப்போ இது என்ன ஆயிரும்? 7 less than or is equal to modulus of இது என்ன ஆயிரும்? z plus 6 minus 8i is less than or is equal to 10 plus 3 என்ன ஆயிரும்? 13.
இதுதான் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். அப்போ இந்த இன்இக்வாலிட்டி தெரிஞ்சதுன்னா கணக்கு ஈஸியாக போட முடியும். இதே சேம் கான்செப்ட் தான் ப்ராப்ளம் நம்பர் 5. ப்ராப்ளம் நம்பர் 5 என்ன கொடுத்துக்கிறாங்க, மாடுலஸ் Z1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இதை ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க. 2 less than or equal to மாடுலஸ் Z ஸ்கொயர் மைனஸ் 3 less than or equal to 4 சொல்லிக்கிறாங்க. சேம் இன்இக்வாலிட்டி அப்படியே பயன்படுத்துகிறோம். இதை மட்டும் எடுத்துக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் லெஸ் than or equal to இதை Z1 நினச்சிக்கங்க, இது டோட்டலாக Z2 நினச்சிக்கங்க. less than or equal to மாடுலஸ் Z1 plus மாடுலஸ் Z2. அதே சேம் டைம் இங்கே கிரேட்டர் than or equal to என்ன மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 அப்படின்னு சொல்கிறோம். மாடுலஸ் Z ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல், மாடுலஸ் Z ஹோல் ஸ்கொயர். ஓகே, ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துக்கிறாங்க, மாடுலஸ் Z ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே 1 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 1 ப்ளஸ் 3 என்ன ஆயிரும் 4 ஆயிரும். இங்கே 1 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 1. அப்போ மாடுலஸ் ஆஃப் என்ன ஆயிரும் 1 மைனஸ் 3 is less than or is equal to modulus of Z minus 3 less than or is equal to எவ்வளவு 1 plus 3. இது minus 2 modulus வேல்யூ என்ன plus 2 less than or is equal to modulus of Z square minus 3 less than or is equal to எவ்வளவு 4. இவ்வளோதான். இதே சேம் ப்ராப்ளம் தான் அடுத்தது. ப்ராப்ளம் நம்பர் 6. மாடுலஸ் Z is equal to 2 எனில் 8 less than or is equal to Z plus 6 plus 8 less than or is equal to 12 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை Z1 நினச்சிக்க போகிறேன், இதை என்ன நினைக்க போகிறேன் Z2 நினச்சிக்க போகிறேன். இங்கே பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 is less than or is equal to மாடுலஸ் Z1 plus மாடுலஸ் Z2. இங்கே மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2. ஓகே, இதனுடைய மாடுலஸ் வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் 36 plus 64 100 ரூட் எடுத்து என்ன 10 ஆயிரும். இது 2 கொடுத்துக்கிறாங்க. அப்போ 2 plus 10 ஆகும். இங்கே என்ன ஆகும் 2 minus 10 ஆயிரும். இதை சப்ட்ராக்ட் பண்ண மைனஸ் 8 மாடுலஸ் வேல்யூ எடுத்து என்ன plus 8 less than or is equal to மாடுலஸ் ஆஃப் Z plus 8 less than or is equal to இந்த ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு 12. இதுதான் கேட்டிருக்காங்க. இதே சேம் கான்செப்ட் தான் ப்ராப்ளம் நம்பர் 13. ப்ராப்ளம் நம்பர் 13 என்ன கொடுத்துக்கிறாங்க, மாடுலஸ் Z is equal to 2ன்னு கொடுத்துக்கிறாங்க. ப்ரூவ் தட் 3 less than or is equal to மாடுலஸ் ஆஃப் Z plus 3 plus 4i less than or is equal to 7. அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் Z1 எடுத்துக்கிறேன், இதை Z2 எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 is less than or equal to என்னாகும் மாடுலஸ் Z1 plus மாடுலஸ் Z2. இங்கே என்னாகும் மாடுலஸ் ஆஃப் அதனுடைய டிஃபரன்ஸ். ஓகே, இதனுடைய மாடுலஸ் வேல்யூ ரூட் ஆஃப் 9 plus 16 ரூட் 25 5 ஆயிரும். ஜட்னுடைய மாடுலஸ் வேல்யூ 2 கொடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆயிரும் 2 plus 5 7. இங்கே என்ன ஆகும் 2 minus 5 minus 3 minus 3 மாடுலஸ் வேல்யூ என்ன plus 3. அப்போ என்ன 3 less than or is equal to மாடுலஸ் ஆஃப் 2 plus 3 plus 4i less than or equal to இதனுடைய சம் என்ன 7. இதுதான் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். இது ஒரு டைப்பான ப்ராப்ளம். அடுத்தது இதே மாடுலஸ் யூஸ் பண்ணி போடக்கூடிய ப்ராப்ளம் தான். 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஆரிஜின்லேருந்து எது தூரத்தில் இருக்குதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னென்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஐங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், -2 + ஐங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், 3ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0 தூரத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ 0 ஏன்னு எடுத்துக்குங்க, இதை பின்னு எடுத்துக்குங்க, இதை சின்னு எடுத்துக்குங்க, இதை டின்னு எடுத்துக்குங்க. இந்த ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி. மாடுலஸ் போட முடியுங்கன்னா நீ ஏபின்னே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஏபி
அதே போல் ஏசி ஏடி கண்டுபிடிக்க போகிறோம். சொல்ல அண்டர்ஸ்டாண்டா? ஏபி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸினுடைய மைனஸ் 0 மைனஸ் ஐ. 0 மைனஸ் ஐனுடைய மாடுலஸ் வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 0 + 1 இஸ் ஈக்குவல் டு 1. அதே போல் ஏசி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது 0, இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது +2, இது என்ன ஆயிரும்? மைனஸ் ஐ. அதை 2 மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது இதனுடைய மாடுலஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரூட் ஆஃப் 4 + 1 இஸ் ஈக்குவல் டு √5. ஓகே, ஏடி பாருங்க. மாடுலஸ் ஆஃப் 0 மைனஸ் 3, மைனஸ் 3 மாடுலஸ் வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 0 + 9. 0 + 9 கூட சொல்ல வேண்டாம், வெறும் 9 போட்டுக்குங்க. அது இமேஜினரி பார்ட் கிடையாது, ரியல் பார்ட் தான். அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் 9, 9 ரூட் என்ன? 3. ஓகே, இது 1, √5 2.236, இது 3. இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இந்த பாயிண்ட் தான் தூரத்தில் கூடியது. இது எது? 3ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதான் என்ன சொல்கிறோம்? மாடுலஸ் ஆஃப், அதாவது ஏபி இஸ் லெஸ் தேன் ஏசி இஸ் லெஸ் தேன் ஏடி. ஏடி தான் தூரத்தில் இருக்குது. அப்போ டி இஸ் தி ஃபார்தஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் ஆரிஜின். டி என்பது ஆதியிலிருந்து தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3 பாயிண்ட் கொடுத்தா ஆரிஜின்லேருந்து எது தூரத்தில் இருக்குன்னு கேட்டாங்க. இதே சேம் கான்செப்ட் ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் நம்பர் 3. ப்ராப்ளம் நம்பர் 3 என்ன சொல்லிக்கிறாங்க? 10 மைனஸ் 8ஐ 11 + 6ஐ என்ற புள்ளிகளில் எது 1 + ஐக்கு அருகாமையில் இருக்கும்? க்ளோசஸ்ட் டு 1 + ஐ அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1 + ஐங்கிற பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன், இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுக்கு இடையில் கூடிய டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுக்கு இடையில் கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? பிஏனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். பிஏனுடைய வேல்யூ இங்கே பாருங்கள். பிஏ இஸ் ஈக்குவல் டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், டைரெக்டாக மைனஸ் பண்ணுங்க. 1 - 10 - 9, ஐ + 8i 9i. அப்போ இதென்ன ஆயிரும்? மாடுலஸ் வேல்யூ போட்டால் ரூட் ஆஃப் 81 + 81, ரூட் ஆஃப் 162. வேல்யூ கண்டுபிடிக்காதீங்க, அப்படியே வச்சுட்டு இருங்க. இந்த என்ன டிஸ்டன்ஸு? பிபி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 - 11. 1 - 11 என்ன? -10. 1 - 6i, i - 6i இஸ் ஈக்குவல் டு -5i. அப்போ இதனுடைய மாடுலஸ் வேல்யூ போட்டால் இதனுடைய ஸ்கொயர் என்ன? 100, இதனுடைய ஸ்கொயர் 25, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 125. ரூட் 162 விட ரூட் ஆஃப் 125 குறைவு. அதனால் பி தான் எதுக்கு க்ளோசஸ்ட் பாயிண்ட்டு? பிங்கிற பாயிண்ட் க்ளோசஸ்ட் பாயிண்ட். அப்போது பி என்பது பிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. இதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த வகுப்பிலே வர்க்கமூலம் நடத்த இயலவில்லை. அடுத்த வகுப்பிலே உங்களுக்கு வர்க்கமூலமும் இந்த பயிற்சிகளில் மீதி கணக்குகளும் நடத்தப்படும். இந்த நீங்கள் போட்ட வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.